அதிமுக பொதுச் செயலாளர் பதவிக்கு ஜெயலலிதாவிற்கு பிறகு சசிகலா தான் பொருத்தமானவர் என்று அதிமுகவின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் இதற்கான விளக்கத்தையும் செங்கோட்டையன் அளித்திருக்கிறார். என்னை போன்றவர் 1990ஆம் ஆண்டு இந்த இயக்கம் உடைந்த இயக்கத்தை ஒன்றாக இணைத்து மாபெரும் நம்முடைய மறைந்த தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திருவுருவச் சிலையை அண்ணா சாலையில் அமைத்து அன்றைய தினம் மத்தியில் இருக்கிற ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கே அழைத்து வந்து அந்த பேரணியை நடத்தி இந்த சிலையை திறந்து வைத்துவிட்டு அம்மாவுடைய இல்லத்திற்கு வந்து அங்கே விருந்து உண்டதற்கு பிறகு அப்போது அம்மா அவர் குறிப்பிட்டார்கள், நட்புக்கு ஒரு இலக்கணமாக இருப்பவர் என் சகோதரி என்று அவரிடத்திலே அறிமுகப்படுத்தி அவர் சொல்கிற போது நான் அருகாமையில் இருந்தவன். ராஜீவ்காந்தியிடம் ஜெயலலிதா சொல்கிறாங்க, அம்மா அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதே போல் ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1998 96 இந்த இயக்கம் ஆட்சி பீடத்தில் இல்லாத நேரத்தில் 98 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற போது வாஜ்பாய் இடத்திலே சென்று டெல்லியிலே நம்முடைய ஆதரவை தருகின்ற போது அப்போது இவரை அறிமுகம் செய்கிற போது என் சகோதரி மட்டுமல்ல என் தாயாக இருந்து என்னை பேணி காத்து கொண்டிருக்கிற என்று அவரிடத்திலே வாஜ்பாய் இடத்திலும் சொல்லுகிற போது நான் அருகாமையில் இருந்தவன். ஆகவே அந்த தகுதி என்பது சாதாரணமானது. தாய் என்று சொல்கிற போது தாயை காட்டிலும் யாருக்கும் அந்த சிறப்பு இருக்க முடியாது. ஆகவே தாயை போன்றவர் என்று நம்முடைய அம்மா அவர்கள் குறிப்பிடுகிற போதும் நட்புக்கு இலக்கணமானவர், என்னை அரணாக இருந்து பேணி காக்கிறார் என்று சொல்கிற போது அவரை தவிர இதிலே இடம்பெறுவதற்கு யாருக்கும் அந்த இயக்கத்திலே இடம் இல்லை, அவர் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று எல்லோருடைய ஒருமித்த கருத்தாக இருக்கிறது.